ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த தளபதி அவர்களுடைய கோட் திரைப்படம் ஒரு வழியா திரைக்கு வந்தாச்சு. திரைக்கு வந்ததிலிருந்தே ஏகப்பட்ட விமர்சனங்கள் கோட் திரைப்படத்துக்கு கிடைச்சிட்டு இருக்கு. அதுலயும் முக்கியமா சொல்ல போகணும் அப்படின்னா, எப்படிப்பா தலையோட ரெஃபரன்ஸை அதுவும் கிளைமேக்ஸ்ல வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்கள் தான் எங்கேயுமே பார்க்க முடியுது. என்னதான் தலையும் தளபதியும் நல்ல நண்பர்கள் அப்படின்னு பரவலா தெரிஞ்சாலும் இவங்களுடைய ரசிகர்களுக்குள்ள எப்பயுமே ஒரு கிளாஷ் இருந்துட்டே தான் இருக்கும். ரெண்டு பேருடைய திரைப்படங்கள்ல ஏதாவது ஒரு காட்சிகள்ல இவங்கள போர்ட்ரேட் பண்ற மாதிரி இருந்தாலும் கோட் திரைப்படத்துல ரொம்பவே போல்டா கிளைமேக்ஸ்ல நம்ம தல அவர்களுடைய ரெஃபரன்ஸை வச்சது விஜய் அவர்களுடைய நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை எடுத்து காட்டுது அப்படின்னு ரசிகர்கள் எல்லாரும் ஒரு பக்கம் கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆனா அது மட்டும் இல்லாம தலையோட ரெஃபரன்ஸ் இருக்கு ஓகே, ஆனா வளர்ந்து வர்ற நடிகர்கள் அதுவும் சிவகார்த்தியன் மாதிரியான ஒரு ஹீரோ எப்படிப்பா இந்த மாதிரி கேமியோ ரோல் எல்லாம் பண்றாங்க, நம்மளுடைய தமிழ் சினிமா எங்க வளர்ந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இப்போ பாராட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இளைய தளபதி விஜய் அவர்கள் இனிமே நடிக்க மாட்டாரு, இன்னும் ஒரு படம் தான் நடிக்க போறாரு அப்படிங்கிறதுனாலயே இவ்வளவு விஷயங்கள் பண்றாரா, இல்ல எதனால இதெல்லாம் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி ரசிகர்களுக்குள்ள நிறைய கேள்விகள் இப்போ எழுந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா எது எப்படியோ தளபதி அவர்களுடைய படத்துல தல அவர்களுடைய ரெஃபரன்ஸ் அண்ட் சிவகார்த்தியன் அவர்களுடைய கேமியோ அப்படின்னு எதிர்பார்க்காத பல விஷயங்கள் ரொம்பவே ட்ரீட்டா இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த திரைப்படத்தை நீங்க பார்த்துட்டீங்களா? பார்த்ததும் உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கறத மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க.